35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பானது பொதுமக்கள் இன்னும் குடியேற்றம் செய்ய முடியாத நிலையில் இருந்து வருகிறது. அவதி நிலை தள்ளப்பட்டுள்ளனர். இது குறித்தான முழு விவரங்களை காணலாம். தலைமுறையாக வசித்து வரும் சென்னை வாசி மக்களுக்கு வீடு என்பது ஒரு கனவாகவே இருந்து வருகிறது. காமராஜர் ஆட்சியில் இருந்தபோதே நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னை மக்களின் துயரங்களை போக்கும் வகையில் குடியிருப்பு வளாகங்கள் கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டது. அதில் சில குடியிருப்பு வளாகங்கள் கட்டப்பட்டு குடிபெயர்ந்து இருந்தாலும் அதற்கான இருப்பிடத்தை உறுதி செய்யப்படாத நிலைக்கு குடியிருப்பு வாசிகள் இருந்து வருகின்றனர். 1970ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் கட்டப்பட்ட 130 வீடுகள் அடங்கிய அடுக்குமாடி குடியிருப்புகள் சிதலமடைந்து காணப்படுவதால் விபத்து ஏற்படும் முன் அந்த குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிதாக குடியிருப்புகளை அமைக்க மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இறுதியில் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டது. கட்டப்பட்டுள்ள 176 வீடுகள் 400 சதுர அடியில் லிப்ட் வசதி, பால்கனி, மரக்கதவு, தீயணைப்பு வசதி, மழைநீர் சேகரிக்கும் வசதி, சாலை வசதி, இளைப்பாறும் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மொத்தம் 176 வீடுகள் உள்ள நிலையில் அதில் 30 பேருக்கு மட்டும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வீடுகள் ஒதுக்கப்பட்டது. மற்ற நபர்களுக்கு வீடுகள் வழங்க வேண்டுமென்றால் 65,000 பணம் செலுத்த வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகள் வற்புறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. 70 வருஷமா இப்போ அதை இடிச்சு கலைஞர் பீரியடில் இடிச்சாங்க. இப்போ இடிச்சு கட்டி கொடுத்தாங்க. 6 வருஷம் இந்த வெளியில் ரோட்டில் இருக்கிறோம். எல்லாம் வாடகை 10,000 20,000 வாடகை கொடுத்து நாங்கள் வீடு இருக்கிறோம். நாங்கள் பிரிவாக இருந்தோம் இந்த இடத்துல. எங்களை கொண்டு போய் இடிச்சு விட்டு இன்னும் 6 வருஷமாக இன்னும் கொடுக்குறாங்க. வீடு இதோ தரோம், அதை தரோம், காலையில் தரோம், மத்தியானம் தரோம். என்னாயா இது நியாயம்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஆட்சி வந்தது, கலைஞர் ஆட்சியில் கொடுத்தாங்க. 10 ரூபா வாடகையில் இருந்தோம். இப்போ நாங்கள் படுற கஷ்டம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். 70 ரூபா வாடகை, 7,000 8,000 வாடகை கொடுத்துட்டு அது ரொம்ப புள்ள குட்டிங்களை வச்சுன்னு கஷ்டப்படுது. மழை காலத்தில் எங்கே போய் நாங்கள் தங்குறது, எங்கே உக்காடுறது? அதாவது வாடகை வீட்டில் உக்காந்துக்குது. நாங்கள் பிளாட்பாரத்தில் எங்கன்னா ஒரு பக்கம் உக்காந்துக்கிறோம். அதான் எங்கள் தலையெழுத்து. வேறு என்ன பண்ணுறது? வாடகை கொடுத்துட்டு புள்ள குட்டிங்களை வச்சுன்னு அது தவிக்குது. வெள்ளம் வந்து அடிக்குது. வெள்ளத்தில் வந்து தவிக்கிறாங்க. போக வர வழி இல்லை. இன்னும் அமக்கலமாக இருக்குது. இது கட்டுறேன்னு சொன்னானுங்க, அவ்வளோதான் கட்டி முடிச்சிட்டானுங்க. கட்டி முடிச்சுது 6 வருஷம் ஆகுது. இன்னும் 6 வருஷமாகவே இன்னும் எதுன்னு கேட்கல. வரானுங்கோ அதை நாளைக்கு தரேன், வரானுங்கோ அதை சாவி எடுத்து தரேன். முன்ன பணம் 65,000 கொடு நாங்கள் வாங்கிட்டு போகிறோன்றானுங்க. அப்புறம் என்ன பேச முடியும்? முன்ன 65,000 கேட்குறானுங்க. 65,000 கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம். ஓலை வீட்டுக்கு 1,50,000 கேட்குறானுங்க. அன்றாட வாழ்வின் மிகவும் அத்தியாவசியமாக உள்ள இருப்பிடம் இல்லாமல் கூட நாங்கள் வசித்து வருகிறோம் என்பதை மிகவும் கவலையுடன் ஆதங்கங்களை அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். 176 வீடு MS நகர் ஹவுசிங் போர்டில் இருந்தது. அப்புறம் குடிசை வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 வீடு இருந்தது. ஒரு 10 வீடு குடிசை மட்டும் தான் அலாட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 20-30 வீடு அலாட்மெண்ட்டு கிடைக்கல. அதில் எங்களையும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கும் அலாட்மெண்ட்டு கிடைக்கல. இதில் நாங்கள் சொல்ல வருது என்னன்னா, காலங்காலமாக நாங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு எல்லா ப்ரூஃபும் இதே அட்ரஸில் இருக்குது. ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியும், எங்களுக்கு நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு யூஸும் இல்லாத மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம், இங்கே தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ப்ரூஃபும் இருந்தாலும் இத்தனை வருஷமாக 40-45 வருஷமாக நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு வீடு இல்லை. அந்த மாதிரி எங்களை போல் எத்தனையோ பேர் இங்கே வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும். இதற்கு முன்பாக இங்கு வசித்த மக்களுக்கு முறையான வீடுகள் வழங்க வேண்டும் எனவும் விரைவில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பை திறக்க வேண்டும் என்பதை நியூஸ் 7 தமிழ் மூலமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். சென்னை வால்டாக் சாலையில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் வளாகத்தில் முறையான குடியிருப்புகளை
பொதுமக்களுக்கு வழங்கவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 170 குடியிருப்புகள் இங்கு கட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த வீடுகள் முறையாக இங்கு வசித்த நபர்களுக்கு வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தற்போது வரை 170 வீடுகளில் 30 வீடுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் இருக்கக்கூடிய வீடுகளை உடனடியாக இந்த பகுதியில் வசித்த மக்களுக்கு வீடுகளை ஒதுக்கி தர வேண்டும் என இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி.